உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். வங்கக்கடலில் இந்த சீசனில் உருவாகக்கூடிய வடகிழக்கு பருவமழையில் உருவாகக்கூடிய 4வது சிஸ்டம் ஆனது இன்றைய தினம் தொடங்குகிறது. அதனுடைய முதல் கட்டமாக இன்று மேலடுக்கு சுழற்சி ஏற்படுகிறது. அடுத்த 2 நாட்கள் கேப்பில் அது அடுத்தடுத்த நிலைகளை மாறுகிறது. அதன் பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக கூட மாறி இது புயலாக மாறும் என்கின்ற வரை கணிக்கப்படுகிறது. இதுவரை தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தனியார் வானிலை ஆய்வாளர்கள் இந்த நேரத்தில் அவர்கள் இது புயல் முதல்நிலை புயலாக மாறும் என்கின்ற கணிப்பையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். வங்கக்கடலில் இது புயலாக மாறினால் அதற்கு ஃபெங்கல் என்று பெயரிடப்படும். இது சவுதி அரேபியா வைத்திருக்கக்கூடிய பெயராக இருக்கிறது. அதனால் இந்த முறை உருவாகக்கூடிய புயலானது ஃபெங்கல் புயலாக இருக்கும் என்று தெரிகிறது. தனியார் வானிலை ஆய்வாளர்கள் இப்போதே அந்த ஃபெங்கல் புயல் உருவாகும் அப்படின்லாம் கணிக்கிறார்கள். இது டெல்டா மாவட்டத்தை நோக்கி வரும், சென்னையை நோக்கி வரும், இல்லை இது இலங்கைக்கு கீழே குறிப்பாக வங்கக்கடலில் அடிப்பகுதியிலே சென்றுவிடும் என்றெல்லாம் மாறி மாறி இந்த கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் 25ஆம் தேதி கனமழை, 26, 27 அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.